என்னதான் நம்ம சூப்பரா படிச்சுட்டு போயிருந்தாலும், எக்ஸாம் ஹால்ல அந்த 3 மணி நேரத்துக்குள்ள எல்லா விஷயத்தையும் எழுதுனா மட்டும் தான் நம்மளோட மார்க்க அச்சீவ் பண்ண முடியும். அப்ப எப்படி டைம மேனேஜ் பண்றது சார்? ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நான் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? அத மட்டும் சொன்னீங்கன்னா சூப்பரா இருக்கும்னு தோணுதா? அப்ப இந்த வீடியோ உனக்காக தான். இப்பவே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் 10, 15 மினிட்ஸ் 10 மணிலேருந்து 10:15க்குள்ள கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ், உன்னோட ஆன்சர் ஸ்கிரிப்ட்ல டீடைல்ஸ் ஃபில் பண்றது இதெல்லாம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பார்ட் 1 பகுதி 1 10 நிமிஷத்துல நீங்க எழுதி முடிச்சிடலாம் 1 மார்க். அதுக்கு அடுத்து நேரா பார்ட் 5 போயிடுங்க. அத 15 நிமிஷத்துல நீங்க எழுதி முடிச்சிடலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பார்ட் 35 மினிட்ஸ்ல எழுதி முடிச்சிடலாம். அடுத்து பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் 45 நிமிஷம் பொறுமையா ரிலாக்ஸ்டா நீங்க இதை என்ன பண்ணிடலாம் எழுதி முடிச்சிடலாம். அடுத்து பார்ட் 4 அது ஒரு 45 மினிட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்க பிரிச்சு பிரிச்சு எழுதுறப்ப ரொம்ப கிளீன் அண்ட் கிளியரா இருக்கும். இது எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பேலன்ஸ் டைம்ல கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கீங்களா? ஏன்னா எல்லா தடவையும் நான் சொல்றேன், கொஸ்டின் நம்பர் போடலைன்னா உங்களுக்கு மார்க் கிடையாது. கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கீங்களா, எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், ஒரு தடவை செக் பண்ணிடணும். இந்த மாதிரி டைமிங்கை பிரிச்சு நீங்க எழுதுறப்ப கட்டாயமா உங்களால என்ன பண்ண முடியும், சூப்பரா எக்ஸாம்ல எழுத முடியும். டைம் மேனேஜ் பண்ணி சூப்பரா எழுதிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட்.